Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரியாணிக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஹெல்தியான சைட் டிஷ். நம்ம பிரியாணி செய்யும்போது கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லா பிரியாணிக்குமே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுக்குமே இது வந்து ரொம்ப ஆப்டான சைட் டிஷ். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு நீங்க ஆயில் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் ஒரு 3 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் இருக்கும். வேர்க்கடலையே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஈக்குவல் அமௌண்ட்டில் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆனால் ஈக்குவல் அமௌண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். எள்ளோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். எள்ளு நம்ம போட்டோன்னே லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம அடுப்பில் கடாய் காஞ்சிருச்சு. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதும் 4லேருந்து 5 பல்லு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை பண்ண விடுங்க, ரொம்ப டீப்பாக ஃப்ரை ஆக வேணாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நீங்கள் எடுக்கும் போது சின்ன கத்திரிக்காவாக பார்த்து எடுங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் தான் கிடச்சிது, அதனால் நான் ஆட் பண்ணுறேன். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க, க்ளோஸ் பண்ணி வைங்க ஒரு 5 மினிட்ஸ். எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா கரைச்சிட்டு அந்த பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட புளிக்கரைசலோட நல்லா மிக்ஸ் ஆகி கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வேகணும். சாஃப்டாக வெந்த பிறகு நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சு பாருங்கள், எல்லா பிரியாணிக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெஜிடேரியனாக இருக்கட்டும், நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே சூப்பரான ஆப்டான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஓரத்துலனா ஆயில் விட்டு பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த பேஸ்ட்டு இந்த கிரேவியோட நல்லா செட் ஆகி வரணும், நல்லா திக்காக வரணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஆயில்னால் விட்டு பிரிஞ்சு வந்து ரொம்பவே டேஸ்டியாக வந்திருக்கு. இன்றைக்கி நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு சந்திப்போம். பாய் பாய்.